விறுவிறுப்பு அடைந்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல். தற்பொழுது பாஜக தனது வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தற்பொழுது மகாராஷ்டிரா கவர்னராக பதவி வகித்து வருகிறார். இவரை பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களின் வேட்பாளராக அறிவித்துள்ளனர். இதை நேற்று பாஜக தலைவர் நட்டா அறிவித்தார். சரி, காங்கிரஸ் தரப்பில் யார் நிறுத்தப்படுவார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் தற்பொழுது சரியான போட்டியை தருகிறது காங்கிரஸ். ஆம், தமிழகத்தைச் சேர்ந்த திமுக ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா நிறுத்தப்படலாம் என தெரிய வருகிறது. இது சம்பந்தமாக இன்று மாலை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவாவின் பெயர் அறிவிக்கப்படலாம் என தெரிய வருகிறது. எனவே குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்த்து இருதரப்பிலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை நிறுத்துவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.